ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏரிக்கு தாங்க வந்திருக்கோம் மீன் பிடிக்கும். இன்றைக்கி என்னென்ன மீன் மாட்டு சொல்லி பார்த்துலாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்பைடர் ஹூக் போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு ஃபீடர் போட்டிருக்கிறேன். மொத்தம் 3 தூண்டி போட்டிருக்கேங்க. 3 தூண்டி போட்டிருந்தா தான் ஏதாவது 1 மணி நேரத்தில் ஏதாவது ஒன்று அடிக்குங்க. நான் வந்தது ஆல்ரெடி லேட்டுங்க, ஒரு 3 மணிக்கு அடுத்த போயிருந்தோம். இப்போ வந்து நான் வந்து என்னென்ன பைட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சத்து மாவு யூஸ் பண்ணியிருக்கேன், கோதுமை தவிடு, கோதுமை மாவு, மைதா மாவு கொஞ்சம். அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த ஜிலேபி பவுட்ரு போட்டிருக்கேங்க. இதோட ப்ரீஃப் வீடியோ வந்து தனியாக நம்ம சேனலில் போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஈஸியாக வந்து பைட்டு நல்லாவே இருக்குங்க, தரமாகவும் இருக்குது. அதே போல் நல்லா மீன் நல்லா எடுக்குங்க. அது தனியாக வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3 தூண்டி போட்டிருக்கேன். 1 எதிர்பார்த்துருந்தால் லேட் ஆகுன்னு சொல்லி 3 போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்க நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரி ஃபிஷ்ஷிங் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா வருதுங்க. எப்படி ஹூக் செட் பண்ணுறது, ஸ்பைடர் ஹூக்கு, அதே போல் பால் செட்டு, அடுத்து ஃபீடரு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போடுதுங்க. அப்படி மாவு எப்படி கலக்கிறது, நான் பிடிச்ச மீன்கள் வீடியோ இதெல்லாம் போடுறேன். சரி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. இப்போ நான் 3 வீசியிருக்கேன். இதில் வந்து ஒன்று வந்து நான் பால் இது கட்டாதங்காட்டி இது சுண்டுறது அப்படி தெரியுதுங்க. நரம்பு அப்படியே விட்டு விட்டு சுண்டுறது நல்லாவே தெரியுது. ஆமாங்க, இப்போ வந்து கடிச்சிட்டு இருக்குது ஒரு மீன். அது பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஆனால் நான் வந்து வீடியோ வந்து 1/2 மணி நேரம் ஒரே மட்டும் போட முடியாது, கட் பண்ணி தான் போட முடியும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் போட்டாவே அது பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைய பேர் இல்லைங்க. அதனால் நான் வந்து இப்போ கட் பண்ணி போடுறேன். ஒரு 3/4 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து பால் செட்டு பார்த்தீங்களா அடிச்சிருச்சு மீன். ஆமாங்க, இது ஒரு சைஸான ஒரு மீன் தான், பார்த்தாவே தெரியுது. இது இப்போ தெரியுதுங்களா, வாட்டர் கேன் ரொட்டேட் ஆகிடுச்சு. ரொட்டேட் ஆனோடனே நம்ம துணி வந்து போயிட்டே இருக்குது. அப்போது நம்ம பக்கத்தால் இந்த அண்ணன் வந்து ஏற்றா இருப்பாருங்க. ஒரு நல்ல சைஸான ரோகு தாங்க, ஒரு 1.5 கிலோ 1.25 கிலோ வருங்க. அந்த சைஸான ரோகு தான், நல்லா பார்க்கறதுக்கு நல்ல டஃப் கொடுத்து வருதுங்க. ஆமாங்க, ரொம்ப நேரம் போடுறதுக்கு பின்னாடி தான் அவர் எடுத்தார். பார்த்தீங்களா, நல்லா ஃபைட் பண்ணுது. அவர் அசால்ட்டாக ஏற்றிடுவார், ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள், நம்ம ஆள். அதனால் பார்க்கறதுக்கு அப்படி தெரியுதுங்க. கீழே படுக்க போட்டோன்னு பாருங்களேன், பெருசாக தான் தெரியும், பார்த்துக்குங்க. இது ஃபோனில் தூக்கி பிடிச்சி அப்படி தெரியுது. 1.5 கிலோக்கு மேலே இருக்குங்க, 1.5 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குங்க. பெரிய மீன் தாங்க, நல்லா டஃப் கொடுச்சு. நல்லா இந்த மாவு போட்டணும் 1/2 மணி நேரத்தில் 1/4 மணி நேரத்தில் மீன் இருந்தால் அடிச்சிருங்க. அது மாதிரி மாவு தாங்க நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நல்லா வெறித்தனமாக இருக்குது. இவர் மீன் பிடிக்கல ரொம்ப வல்லுனர், எப்போவுமே மீன் பிடிச்சிட்டே இருப்பார். அதனால தான் நான் வந்து மாட்டிடுச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் லேட்டாக போனங்காட்டி எங்களுக்கு 2 ரோகு தான் அடிக்க முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன ரோகு, இதோட 2 ரோகு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம்லாம் ஜிலேபி மீன் டக்குன்னு மாட்டிடுதுங்க. நான் போட்டுக்கிற பைட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஜிலேபி மீன் போட்டோன்னே அடிச்சிருதுங்க. ஆமாங்க, இதில் ரோகு வந்து கடிக்கிறதுக்குள்ளே ஜிலேபி கடிச்சிருது. அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப இனிமையாக போட்டேங்க. அதனால் வெறித்தனமாக கிடைக்குது. ஜிலேபி மீன் இங்கே அதிகமாக இருக்குது போல், அதனால் வெறித்தனமாக ஜிலேபி மீன் டக்கு போட்ட ஒரு 5 செகண்ட்லேயும் கொத்த ஆரம்பிச்சிருது தூண்டியில். அப்படி நல்ல சைஸான ஒரு 1/4 கிலோ 300 கிராம் அந்த ரேஞ்சிலையும் இருக்குது, 100 கிராம் சைஸ்லேயும் இருக்குது. நிறையா ஜிலேபி இருந்துச்சுங்க. அன்றைக்கி நாங்கள் ரோகு அதிகமாக கடிச்சோ இல்லையோ, ஜிலேபி தான் அதிகமாக கடிச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஜிலேபி தான் கடிச்சிருக்குது. இது மாதிரி நிறையா மீன் கடிச்சிட்டே இருந்துச்சுங்க. எங்களுக்கே ரோகே மாட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணமே ஏற்பட்டுருச்சு. அப்படி ஏன்னா ரோகு கம்மியாக இருக்குமா இருக்குது, ஜிலேபி இதில் அதிகமாக இருக்குமா இருக்குது. அப்படி இருந்துச்சு, டக்குன்னு அடிச்சிட்டே இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒரு ஜிலேபி மாட்டிடுச்சு. இது மாதிரி நிறையா ஜிலேபி மாட்டுச்சுங்க. ஒரு 1/4 கிலோ சைஸு, ஒரு 350 கிராம் அந்த ரேஞ்சில் ஒரு சைஸில் எல்லாம் மாட்டுச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்கல, ஏன்னா நாங்கள் எங்கள் எய்ம் வர ரோகில் இருந்துச்சு. ரோகு ஆனால் 2 தான் மாட்டுச்சு. மற்றபடி ஜிலேபி தான் அதிகமாக மாட்டுச்சுங்க. பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப ஆழமாக இழுத்துட்டு போயிடுச்சு ஜிலேபியை. இப்போ வர பார்த்தீங்களா, டஃப் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அது ஓஞ்சு போச்சு. ரொம்ப நேரம் ஆட்டம் காட்டினங்காட்டி அது ஓஞ்சு அப்படி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, இது சைஸ் வந்து ஒரு 150 கிராம் அந்த ரேஞ்சில் வருங்க. இது வந்து இந்த ஜிலேபி அன்றைக்கி வந்து 2 ரோகு, ஒரு 1.5 கிலோ சைஸில் ஒரு ரோகு, அடுத்தது வந்து ஒரு 800 கிராம் சைஸில் ஒரு ரோகு. அடுத்தது நம்மளுக்கு ஒரு ஜிலேபி வந்து ஒரு கிலோ டோட்டலாக 1 கிலோ வந்திருக்குங்க. அடுத்தது 2 விரால் மீன். ஆமாங்க, விரால் மீன் எப்படி பிடிக்குன்னு சொல்லி தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா இதில் போட்டால் ஒரே மாதிரி இருக்காது, விரால் தனியாக ஒரு வீடியோ போட்டால் தான் நல்லாயிருக்கு. அதனால் விரால் மாட்டுச்சுங்க. அன்றைக்கி 2 விரால் மாட்டுச்சு. ஆமாங்க, ஒரு குட்டி 3 ஆமாங்க, 2 விரால், ஒரு 700 கிராம் ஒரு சைஸு, 1 கிலோ பக்கம் ஒரு சைஸு, இப்படி 3 விரால் மாட்டுச்சுங்க. அதுவும் மாட்டுச்சுங்க. அது ஈஸியாக பிடிச்சில. அது எப்படி சொல்லி கூட வீடியோ போடுறோம் நம்ம சேனலில், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறோம், சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஸ், சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு. பை, டேக் கேர்.